எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுது சொல்வதை சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். எதையும் செய்வதற்கு முன் எதை செய்யப் போகின்றோம் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை பற்றிய எண்ணங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அதை எழுதுங்கள். மேலும் ஒருவேளை உங்களுக்கு எழுதக்கூடிய இடத்தில் நீங்கள் இல்லை என்றால், உதாரணத்திற்கு பஸ்ஸுலேயோ இல்லைன்னா ஒரு ட்ரெயின்லேயோ போயிட்டுருக்கீங்க, எழுதுறதுன்னு கையில் உங்கள்கிட்ட மொபைல் இருக்கும், அது ரெக்கார்ட் பண்ணுங்கள். எழுதாமல் இருப்பதுக்கு சால் ஜாப் சொல்லாதீங்க. எழுதியதை செயலாற்றுங்கள். செயலாற்றினால் உங்களுக்கு உங்களுடைய வேலை வெற்றி கிடைக்கும். எழுதாமல் ரெக்கார்ட் செய்யாமல் போனால் மறக்கும். மறதியினால் சோம்பேறித்தனம் உருவாகும். தோல்விகள் நிச்சயமாக அடைவீர்கள். இதை தவிர எந்த ஒரு முயற்சியையும் எதையுமே குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யாவிடில் அதில் தோல்வியைத்தான் தழுவுவீர்கள். இதுதான் முதல் நம்முடைய வார்த்தை. இதுதான் தாரக மந்திரம் வெற்றி அடைகிறதுக்கு. இப்போ பிஸ்னஸ்னால் என்ன சார் பிஸ்னஸ்னால் பயமாக இருக்குது? அதெல்லாம் பயத்தெல்லாம் விடுங்க. உங்களுக்கு தான் எல்லா வழியும் சொல்லி கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. இந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒரு மந்திர குதிரை. சும்மா நீங்கள் கார்ட்டூன்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு குதிரை இருக்கும், 2 ரெக்கை இருக்கும் இல்லையா, பறக்கும். குதிரையில் வர்றவனை பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்பீரமாக இருப்பான். அதுதான் இந்த வியாபாரியோட ஒரு கம்பீரம். காரில் போவான், இல்லைன்னா நல்ல ஒரு பைக் வச்சுருப்பான். இதெல்லாம் வசதியான வாழ்க்கைக்கு ஒரு இன்றியமையாத விஷயமாக மாறி போச்சு. எஸ், அவன் லெவல் ஆஃப் பேச்சே தனியாயிரும். இப்போ அந்த மந்திர குதிரை மேலே போங்க, எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ வேகமாக வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். ஏன்? காசு தம்பி, காசு, பணம். புத்திசாலிகளோட புத்திசாலித்தனம் வரக்கூடிய பணங்கள் 24 மணி நேரம் 365 நாள்னு சொல்லுவாங்க. அது கூட தப்பு. 365 நாளில் இல்லை, வாழ்நாள் முழுவதும் வியாபாரத்தை பற்றியே சிந்திக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் பணம். மாபெரும் பணக்காரன். சின்ன தொழில் பண்ணால் சின்ன பணக்காரன். எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. பெட்டி கடை வச்சு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவனு இருக்கான். பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்து ஒரு நாளைக்கு 5000 கோடி, 2000 கோடி, 100 கோடின்னு சம்பாதிக்கிறவனு இருக்கான். எது வேணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கான்னு பேசி பிரச்சனை. உங்களை யாருமே தடுக்கலை. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்து கொள்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஒரு சாதாரணமாக படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறான் ஒருத்தன், சாதாரணமாக படிச்சுட்டு ஒரு புய் வியாபாரம் பண்ணுறான், இட்லி கடை வைக்கிறான், அடுத்தது ஒரு 4 துணியெல்லாம் வாங்கின்னு வந்து வீட்டில் பொட்டலம் கட்டின்னு வந்து, சார் இந்த மாதிரி துணியெல்லாம் வைக்கிறோம் சார், கட்பீஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறவனு எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த குதிரையில் வேகமாக போகலாம், பந்தாவாக போகலாம், பணத்துடன் போகலாம், பணக்கார தன்மையுடன் போகலாம்.
நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு என்ன மாதிரி டீ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கணுமோ பிராண்டட் வேல்யூ அது இது என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். உங்களோட நிலைமையே தனி. என்ன ரேபான் கிளாஸ் என்ன எல்லா வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்கலாம். அழகான மனைவி என்ன எல்லாம் கிடைக்கும். பணம் பணம் தம்பி பணம். சம்பாதிக்க கற்றுக்குங்க, சம்பாதிச்சு பாருங்க, எல்லாம் வரும், எல்லாம் வரும். பணம் இல்லாதவங்கள்ட்ட ரூபாய் வர மாட்டான், சினிமாவில் தான் வருவான். புரியுதா? பணம் இல்லாதவங்கள்ட்ட ரூபாய் வர ஒரு பொண்ணு வராது, ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க, யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. பணம் தம்பி பணம். செய், ஒரு வேலையை செய், அதையே வித்தியாசமாக செய். நான் அன்னிலேருந்து சொல்லிக்கிட்டு வரேன், ஒரு வித்தியாசம் இருக்கணும். விற்கக்கூடிய பொருளை தயாரியுங்கள் அல்லது ட்ரேடிங் செய்யுங்கள். அப்போது வாங்குபவர்கள் வாங்குவார்கள். இதான் கான்செப்ட். நீங்கள் விற்காத பொருளை வாங்கி வச்சு பிரயோஜனம் இல்லை. விற்கக்கூடிய ஒரு பொருள் எது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் கடையில் போனால் என்னென்ன வேணும், நீங்கள் வாங்குகிற பொருள் தான் இன்னொருத்தரும் வாங்க போகிறான். அப்போ அது விற்கணும், அவ்வளோதான். அதை பல தடவை அதை பல முறை யோஜனை செய்து அதை முயற்சி பண்ணுங்க, வெற்றி கிடைக்கும். எங்கே படுப்பு. ஒரு சைனாக்கார், அவர் சைனாவில் அவர் இருந்தார். அந்த ஊரில் கொஞ்சம் வளர முடியல. அவர் ஒரு முடிவு பண்ணுறாரு, நாம் ஏன் அமெரிக்கா ட்ரை பண்ணக்கூடாது. ஏன் எல்லோரும் அமெரிக்கா ஓடுறாங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அங்கே நிறைய கொட்டி கிடக்குது. அதனால தான் எல்லாம் அவன் அமெரிக்கா போயிடுறான். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாம்பே போவான். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு சாதாரண காரு கூட நீங்கள் ஒரு 500 நோட்டு விட சில்லறை இல்லைன்னா சொல்ல மாட்டான். சர்வசாதாரணமாக இப்போல்லாம் கூகுள் பேலாம் வந்துருச்சு, அதை விடுங்க. சில்லறைலாம் சொல்ல மாட்டேன். அங்கே ஒரு பிச்சைக்காரனை பார்க்க முடியாது நீங்கள். அந்த லெவலுக்கு அவங்க அவ்வளோ இருப்பாங்க. பிச்சைக்காரனோட பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே 1000 பேருக்கு ஒருத்தன் தான் இருப்பான். அந்த அளவுக்கு தான் பிச்சைக்காரன் இருப்பான். அது கை கால் விளங்காமல் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அந்த சைனாக்காரனோட முயற்சியை பாருங்கள். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணோட பேசணும். 24 மணி நேரம் சினிமாவில் சொல்லுவானே ஆரியாவோட படத்தில் பேசணும். 24 மணி நேரம் ஃப்ரீயாக பேசணும். இது நேராக தானே போய் பேசணும்மா, சந்தானம். அது மாதிரி பேசணும், நிறையா பேசணும். ஆனால் காசு கொடுக்காம ரொம்ப கம்மியாக பேசக்கூடிய ஒரு ஐடியா அவனுக்கு தேவை. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு ஒத்து கொடுத்தோம், கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஆனால் அந்த பொண்ணு தூண்டி விடுறது, இந்த பார் நீ அன்றைக்கி என்ன சொன்ன, பேசணும், இது நல்ல கான்செப்டு, இதை நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனை தூண்டி விட்டான். அவன் தான் சார் ஜூம் அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கே, ஜூம் மீட்டிங் அப்படின்னு போடுவாங்க. அந்த ஜூம் மீட்டிங்கை கண்டுபிடிச்சது அவர் தான், அந்த பையன்தான். பேரெலாம் ஞாபகம் இல்லை, அதான் சொல்கிறேன். ஆனால் ஜூம் மீட்டிங் கண்டுபிடிச்சது அந்த சைனாக்கார பையன் தான். அவன் என்ன பண்ணான், ஜூம் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணான். நல்லா போகான். ஏதோ ஓரளவு எல்லா இதுலேயும் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், ஏதாவது வெளியெலாம் போக வேணாம், எந்தெந்த கம்பெனி டு கம்பெனி இல்லை என்னென்ன பொருள் காட்டணுமோ எல்லாத்தையுமே ஜூம் மீட்டிங்கில் காட்டலாம் அப்படின்லாம் அவன் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். நிறைய பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு பாருங்கள், எப்போவுமே உழைக்கிறவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பணம் பள்ளத்தில் போய் விழும் மாதிரி, மழை எப்படி பள்ளத்தில் போகுதோ அது மாதிரி உங்ககிட்ட விழும். நாய்க்குட்டியை மாதிரி பின்னாலே வரும் பணம். ஏன்னா உங்கள்கிட்ட உழைப்பு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஐடியாவும் இருக்குது, நல்ல நல்ல ஐடியாவும் இருக்குது. அதுவும் முக்கியம் இல்லை, அதுவும் வருது. கொரோனா வந்தது, அவன் வீட்டில் முடங்கினான். இப்போ ஜூம் மீட்டிங்கோட கான்செப்ட் தெரிஞ்சு போச்சு. அவன் வாங்கினான், மல்டி மில்லியனர். அவர் என்ன ஆச்சு,
கோடி கோடியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மில்லியன் டாலர் சம்பாதிக்க ஆரம்பிச்சார். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் சாத்தியப்படுத்தினீர்கள். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத உருவாகலைனாலும் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வராது. ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் உருவாக்கணும். சில சமயம் சில பேருக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வியாபாரம் நல்ல அருமையான ஒன்று. பணம், நல்ல அனுபவம், நாட்டோட பெரிய வளர்ச்சி, இந்த வியாபாரிக்கே உள்ளக்கூடிய டாம்பீகம். அடுத்தது ஒரு 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு உங்கள் வியாபாரத்தோட வளர்த்து விட்டீங்கன்னா உங்கள் பிள்ளையோட உங்களோட பேரன் பேத்தி எல்லாம். இன்றைக்கி நீங்கள் எடுத்துங்க, எத்தனையோ கம்பெனி இருக்குது. அவங்கெல்லாம் யார்? அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஆரம்பித்து ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நல்ல பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அந்த குடும்பமே தழைத்தோங்கும். அடுத்த ஜென்ரேஷன் வரும். அதை நல்லா படிச்சுட்டு வேறு வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணும். இப்படியே 10 தலைமுறைக்கு ஓடக்கூடிய டிவிஎஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ தலைமுறையாக வேலை செஞ்சுருக்காங்க. 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறையாக வேலை செஞ்சிட்ருக்கு. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்காங்க. நிறைய கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியும்னு யோசனை பண்ணி பாருங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். நாய்க்குட்டி. உண்மைதான், பணம் என்பது ஒரு நாய்க்குட்டி. அது தானாக உங்களோட பின்னால் வந்து நிற்கும். வாதை ஆட்டி கொண்டு வந்து நிற்கும். பணத்தை சரியாக உபயோகப்படுத்துங்கள். இப்போ நிறையா பணம் வருதா, சேவ் பண்ணுங்க. இப்போல்லாம் நிறைய மியூச்சுவல் ஃபண்டு தான் நிறையா வந்தாச்சு. பேங்க்கை விட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் போடுங்க, சம்பாதிங்க. சம்பாதிச்ச பணத்தை சேவ் பண்ணுங்க. மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. மீண்டும் சந்திப்போம். நிறையா டிப்ஸ் தரேன், விடமாட்டேன். எனக்கு தேவை என்னோட யூடியூப் சேனலை பார்த்து ஒருத்தராவது ஜெயிக்கணும், இல்லை 2 பேராவது ஜெயிக்கணும். அதுதான் என்னோடய மாபெரும் வெற்றி. மீண்டும் சந்திப்போம்.